ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் சின்ன ஒரு சிஎஸ்எஸ் டிப்பை பார்ப்போம். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கடைசி மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். திவ் டேக்கு பக்கத்தில் பி டேக் கொடுத்துருக்கேன், கலர் ரெட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா, விச் மீன்ஸ் என்னன்னா இந்த திவ்வுக்குள்ள இருக்கிற எல்லா பி டேக்குக்குமே நீ ரெட் அப்ளை பண்ணுங்க. ஸோ அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஓகே, இப்போ வாட் இஃப் ஐ கிவ் ப்ளஸ் இன் பிட்வீன் த திவ் அண்ட் பி. இப்போ திவ்வுக்கு பக்கத்தில் ப்ளஸ் கொடுத்து பி கொடுத்துருக்கேன். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கே வந்து இன்சைட் திவ்வுன்னு கொடுத்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு பீட்டாக்கியுமே எடுத்து திவ்வுக்கு வெளியில் போடுறேன். ஓகே, நல்லா கவனிங்க, திவ்வுக்கு வெளியில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா வைங்களேன், இங்கே பாருங்கள், இன்சைடு திவ்வில் எந்த கலருமே அப்ளை பண்ணல. ஆனால் திவ்வுக்கு அடுத்த வர்ற ஃபஸ்ட்டு பீட்டாக்கு மட்டும்தான் இது ரெட்டாக மாற்றும். நான் இங்கே ப்ளஸ்ஸு கொடுக்கும் போது ஃபஸ்ட்டு பீட்டாக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ரிமைனிங் எத்தனை பீட்டாக் இருந்தாலும் அப்ளை ஆகாது. ஆனால் ஆஃப்டர் த திவ்வு மட்டும்தான். ஓகே, இப்போது அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. நான் இங்கே டில்ட் சிம்பிள் கொடுத்தேன்னு வைங்களேன். இந்த மாதிரி டில்ட் சிம்பிள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போது நான் இங்கே இந்த இதே பீட்டாக்கு இன்னொன்று காப்பி பண்ணி திவ்வுக்கு மேலே போடுறேன். ஓகே, பிஃபோர் த திவ்வு. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னு வைங்களேன், இங்கே பாருங்கள், திவ்வுக்கு மேலே இருக்கிற பீட்டாக்கு எந்த எஃபெக்ட் ஆகல, உள்ளே இருக்கிற திவ்வுக்கும் எந்த எஃபெக்ட்டும் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் வர்ற எத்தனை பீட்டாக் இருந்தாலுமே அந்த கலர் அப்ளை ஆகும். இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்னா, நெக்ஸ்ட் சிப்ளிங் ஆஃப்டர் த திவ் வர்ற எல்லா பீட்டாக்குமே நீ ரெட்டாக மாற்றிடுகிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக நீ ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.